சென்ற முறை 2 மக்களவைக்கும் ஒரு மாநிலங்க அவைக்கும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். இப்பொழுது நாங்கள் சென்ற முறை செய்தபடியே ஒரு மக்களவைக்கும் ஒரு மாநிலங்களவைக்கும் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அதுவும் எங்களுடைய கட்சி சின்னத்திலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதையும் அறுதியாக அவரிடம் தெரிவிச்சிருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் தொடரும். என்ன பிரச்சனை? இது ஏற்கனவே கொடுத்த சீட்டை ஏன் கொடுக்கறதுல என்ன பேச்சுவார்த்தை? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். சின்னத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? உதயசூரியன்ல போட்டியிட சொல்றாங்களா? இல்ல ராஜ்யசபா ஒப்பந்தம் செய்ய மாட்டேங்கிறாங்களா? என்ன எல்லாமே அவங்க தலைமையில் கலந்துட்டு முடிவு பண்றோம்ங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அது எதுவுமே சொல்லல. தலைமையை கலந்துட்டு முடிவு பண்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பம்பர் சின்னத்துக்கு உயர்நீதிமன்றத்தை கூட இப்ப நாடி இருக்கீங்க. இன்னைக்கு நேற்று தினம் வழக்கு தொடர்ந்திருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து இப்ப உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட சொன்னா அதை நீங்க ஏத்துக்கிற மனநிலையில இருக்கு? உதயசூரியன் சின்னத்துல நாங்க போட்டியிட மாட்டோம். எங்களுடைய சின்னத்துல தான் போட்டியிடுவோம். ஒருவேளை உதயசூரியன் நிர்பந்தம் பண்ணா மதிமுக நிலைப்பாடு என்னவா இருக்கும்? நாங்கள் அந்த நிர்பந்தத்துக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இந்த கூட்டம் வந்து இது பேசுறதுக்கு முன்னாடி பொதுச்செயலாளர் சந்திச்சு ஒரு ஆலோசனை நடத்திருக்கீங்க. அங்க பொதுச்செயலாளர் ஆலோசனை இதே தான். லாஸ்ட் டைம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மாதிரி ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை அது கொடுக்கணும். நம்மளுடைய சின்னத்தில் போட்டியிடலாம்ங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அது நேரம் ஒதுக்கல. அவங்க தலைவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் நேரம் ஒதுக்குவாங்க. அது இன்னும் எவ்வளவுங்கிறதே முடிவு பண்ணாம இருக்கு. அதுக்கு பின்னாடி தான் எந்த தொகுதிங்கிறத முடிவு பண்ணுவோம். அது இன்னும் சம்மதம் சொல்லல. இப்ப அது இன்னும் அறுதியாகல. அதனால நீங்க எதுவும் எடுத்துக்க வேண்டியதில்லை. முடிஞ்சதுக்கு பின்னாடி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.